2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1B1C அதில் கேட்ட ஒரு சம்மு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் விட்டமாக ஒரு கோலத்தை உருக்கி கம்பியை நீட்டுறாங்க. கோலத்தோட விட்டம் இது 2.4 சென்டிமீட்டரு. கம்பியோட நீளம் 57.6. அப்போ கம்பியோட விட்டம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எது எதுவாக மாறுதுன்னு எழுதிக்கணும். இப்போ கோலம் உருளையாக தான் மாறுது. அங்கே கம்பின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இப்போ கம்பி அப்புறம் விட்டம் இருக்குன்ட்டாங்க. ஓகேவா, கேள்வியில் பட்டா கொடுத்துருப்பாங்க. விட்டம் அப்புறம் இதோடைய நீளம், இது வச்சு நம்மளே தான் புரிஞ்சுக்கணும் இது உருளைன்னு சொல்லிட்டு. ஒயர்லாம் இருக்கு இல்லையா வீட்டில், அது பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும் பாருங்கள். அதுதான் இங்கே பாருங்க இங்கிலீஷில் ஒயர், அது ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி உருளை மாதிரி நிற்க வச்சு நாங்கள் ஈஸியாக புரியும். அப்போ இதோட நீளம் நாவாக மாறும், உருளையோட ஹைட்டாக மாறிடும். நமக்கு எதை கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த உருளையோட டயாமீட்டர் விட்டம் தான் கேள்வி. அவங்க குத்துக்கிறது கோலத்தோட விட்டம் 2.4 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், ரேடியஸாக மாற்றிக்கணும். ஆரமாக மாற்றினா 1.2 சென்டிமீட்டர். அப்புறம் இதோட கன அளவு இதோட கன அளவாக மாறுது. கோலத்தோட கன அளவு உருளையோட கன அளவாக மாறுது. அப்போ இதோட கன அளவுக்கும் இதுக்கு கன அளவுக்கு ஃபார்முலா எழுதிடணும். 4/3 πr3. இங்கே πr² ஆச்சு. இப்போ காமனாக இருக்க பை கேன்சல் பண்ணலாம். ஆறுலாம் அடிக்கக்கூடாது, ஏன்னா அங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஆறு இங்கே 1.2 கியூப். இங்கே h அவங்க நீளம் கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அதுதான் உருளையோட ஹைட்டு. நம்ம நிற்க வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஹைட்டு 57.6. அதுக்கப்புறம் நான் r² மட்டும் வச்சுக்கிட்டு இதில் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா. இந்த பக்கம் போனால் இந்த வரும், இது கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ புள்ளி இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.728. இது 12ன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் 12 பண்ணிங்கன்னா வரும் 144 வரும். அப்புறம் 144 × 12 போட்டிங்கன்னா 1728 வரும். அப்புறம் எத்தனை புள்ளி, 1 2 3 இருக்கு இல்லையா, 3. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு இல்லையா, அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், 3 டிஜிட் தள்ளி இருக்கு இல்லையா. அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. கீழே அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புள்ளியெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா மேலே பாருங்கள், இங்கே 3 டிஜிட் இருக்கு இல்லையா புள்ளிக்கு அப்புறம். அப்போ 3 0 வர மாதிரி 1000 பெருக்கணும். இந்த மேலே எதால் பெருக்கிறோமோ அதில் தான் கீழே பெருக்கணும். அப்போ தான் வேல்யூ மாறாமல் இருக்கும். இப்போ மேலே 1000 கீழே 1000 பெருங்கன்னா மேலே என்ன ஆகிடும், 3 புள்ளி காணாமல் போய்டும் இல்லையா. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் இந்த 0 மட்டும் இப்போ 3 0 இருக்கு இல்லையா, ஒரு வாட்டி மட்டும் ஒரு புள்ளி தெளி வரும். 2வது 0க்கு 2வது புள்ளி, 3வது 0க்கு இங்கே வந்துடும் புள்ளி. ஓகேவா, புள்ளி 0 இருக்க மாதிரி தான் தேவையில்லை இல்லையா. இப்போ புள்ளியெல்லாம் ரிமூவ் பண்ண மாதிரி 1728. கீழே நான் கீழே 3 0 இருக்குது, ஒரு 0 தள்ளிடுச்சு, மிச்சம் 2 0 அப்படியே இருக்கும் இல்லையா. இப்போ 100 இங்கே அப்படியே இருக்கும். இதை அப்படியே 12 டேப்லேயே அடிக்கலாம் நம்ம. மேக்ஸிமம் இது மாதிரி இப்போ டேரெக்டாக டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே 12 தான் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 12 டிவைட் ஆகுது. கீழே இருக்க நம்பர் டிவைட் ஆகும். பண்ணிங்கன்னா இங்கே 144 வரும். இதாச்சுன்னா 48 வரும். அதுக்கப்புறம் இதாச்சுன்னா வரும் 12, இதாச்சுன்னா 4. அப்புறம் இந்த 4 டேபிள் அடிக்கலாம், இது 3 டைம் இருக்கும். அப்புறம் இந்த 3 வச்சாச்சு. அப்புறம் 4 டேபிள் இந்த 100 ஆச்சுன்னா 25 இருக்கும். r² = 1/25. இப்போ ரூட் எடுக்கிறாங்க இல்லையா, 1க்கு ரூட் எடுத்தா 1, 25க்கு ரூட் எடுத்தா 5. இப்போ ரேடியேஷன் இது 0.2 சென்டிமீட்டரு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கேள்வி ஆன்சர் என்ன கேட்குறாங்க, டயாமீட்டர். அப்போ அது இது கூட டபுள் ஆகுது இல்லையா, 0.2 இந்த வாட்டி 0.2 0.4 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆனால் ஆப்ஷனில் இருக்காது. அங்கே பாருங்கள் ரேடியஸோடு தான் கொடுத்துருக்காங்க. இது போடுன்னு தப்பாகிடும். ஏன்னா அங்கே கேட்குறது விட்டோம் டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. 0.4 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த ஆப்ஷனுங்க கொடுக்கல பாருங்கள், 0.4 மில்லிமீட்டர் தான் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி மில்லிமீட்டருக்கு மாற்றிடலாம். சரி, இது மில்லிமீட்டராக மாற்றினா 10ஆல் பெருக்கணும். அது 10 மில்லிமீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டர். ஓகேவா, 10ஆல் பெருக்கணும். இது புரிய நினைக்கிற எல்லாருக்கும், புரியாதவங்க மட்டும் இங்கே பாருங்களேன். இப்போ 5 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 5000 மீட்டர் இல்லையா, எப்படி இது சொல்கிறோம், மீட்டர் கிலோமீட்டர். இது தெரியல, ஒரு கிலோமீட்டர் எவ்வளோ, 1000 மீட்டர்.
அப்போ 5 வந்து எதால் பெருக்கிறோம்? 1000ஆல் பெருக்கிறோம் இல்லையா? பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? மீட்டரில் கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்து 10 மில்லிமீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே கிலோமீட்டர் எப்படி மீட்டரால் பெருக்கிறோம், அதாவது 1000ஆல் பெருக்கிறோமோ அதே மாதிரி சென்டிமீட்டரை வந்து மில்லிமீட்டரால் பெருக்கணும். அந்த மாதிரி சென்டிமீட்டர் இங்கே இருக்குது இல்லையா, அது மில்லிமீட்டரால் பெருக்கிறோம் இல்லையா. 10 மில்லிமீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டர். 10ஆல் பெருக்கினா 2 மில்லிமீட்டர் கிடைக்கும். இது ரேடியஸ் ஆரம் தான். இப்போ 2 வாட்டி ஆட்டினா டயாமீட்டர் கிடச்சிடும். 4 mm ஆன்சர், 4 மில்லிமீட்டர். சி தான் ஆன்சர்.